தெய்வீக பிரசன்னத்தை நான் நம்முடையதாய் மாற்றிக்கொள்வதை குறித்து பேச விரும்புகிறேன். ஆக்சஸிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட், இதான் இன்னைக்குரிய செய்தி. ஹல்லேலூயா. சரி, இப்போ ஹவு டு செக்யூர் த பிரசன்ஸ் ஆஃப் காட், இது ஒரு இரண்டாவது மெசேஜாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஹவு டு ஆக்சஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசன்னத்தை நாம் எப்படி சுகந்தரிப்பது, இல்லாவிட்டால் அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாய் மாற்றிக்கொள்வது. பாருங்கள், தேவ பிரசன்னம் என்று பேசப்படும் பொழுது நான் ஒரு சில முகவரிகளை சொல்ல விரும்புகிறேன். எங்கும் வியாபிக்கிற தேவ பிரசன்னம் என்று இருக்கிறது. த ஆம்னிபொட்டன்ட் பிரசன்ஸ் ஆஃப் காட், த ஆம்னிபொட்டன்ட் பிரசன்ஸ் ஆஃப் காட், எங்கும் வியாபிக்கிற தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. சங்கீதம் 139 7ஆம் வசனத்திலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் உட்காந்து படிக்க வேண்டாம், நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். எங்கும் வியாபிக்கிற தெய்வீக பிரசன்னம், த ஆம்னிபொட்டன்ட், த ஆம்னி பிரசன்ஸ் என்று சொல்கிறோம். எங்கும் வியாபிக்கிற தேவ பிரசன்னம். சரி, இந்த பிரசன்னம் பார்த்தீங்கன்னா இது பிலீவருக்கு இருக்கும், அன்பிலீவருக்கு இருக்கும். இட் கேன் பி வித் பிலீவர்ஸ் அண்ட் ஆல்சோ வித் அன்பிலீவர்ஸ். ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. சங்கீதக்காரன் அதான் சொல்லுகிறான், நான் எங்கு படுக்கை போட்டாலும் நீர் என்ன பண்ணுறீர், நீர் அங்கே இருக்கிறீர். ஸோ ஆம்னி பிரசன்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது என்னென்னா, we call it is the Emmanuel presence. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற பிரசன்னம், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு பிரசன்னம். இதை எப்படி சொல்லலாம்னா, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன். ஸோ இட் இஸ் அ வேர்ட் பேஸ்டு பிரசன்ஸ். வார்த்தையின் அடிப்படையில் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால ஒரு தெய்வீக பிரசன்னத்தை நாம் இயக்குகிறோம். பாருங்கள், என் நாமத்தினாலே நீங்கள் கூடும் பொழுது, ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் நிறைய வேளையில் வேறு ஒரு விஷயத்துக்காக கூட மக்கள் கூடுவாங்கன்னு. எப்படி கரெக்டாக people can gather for so many reasons. பாருங்கள், நிறைய வேளையில் ஜெபம்லாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, அது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக காண்பிப்பதுக்காக வைக்கிறது. எப்படி ஸ்பிரிச்சுவலாக காமிக்கிறதுக்காக நாங்களும் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நோக்கம் வந்து அதை விட வேறு. இன்றைக்கி எப்படியாவது கல்ற தோட்டத்தை பற்றி பேசிடணும், அதுதான் நோக்கம். எப்படி த அல்டிமேட் கோல் இஸ் டு செக்யூர் த சிமெண்ட்ரி. எப்படி ஆனால் அதுக்கு முன்னாடி ஜெபம் பாட்டு எல்லாம் வச்சுட்டு அது நோக்கம் வந்து வேறு இருக்கும். அதனால தான் இயேசு சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் கூடும் பொழுது. அப்படின்னா நோக்கம் கரெக்டாக இருந்து நீங்கள் கூடுனீங்கன்னா அங்கே நான் இருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கர்த்தர் வார்த்தையின் அடிப்படையிலே மக்கள் கூடுவதை காட்டிலும் அவர்கள் பல நோக்கங்களுக்காக என்ன பண்ணலாம், கூடலாம். சில டைம் பாருங்கள், நல்ல ஒரு ஃபெலோஷிப்புக்காக கூடலாம், அது ரொம்ப அவசியமானது. நல்ல மக்களை நம்ம சந்திக்கும் பொழுது பாருங்கன்னா ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. டு என்ஹான்ஸ் த ஃபெலோஷிப். இன்றைக்கி நிறைய வேலைகளில் ஆரோக்கியமான அந்த ஐக்கியங்கள்லாம் உருவாக்கப்பட மாட்டுது. ஏன்னா நோக்கங்கள் அங்கே என்ன பண்ணுது, மாற்றி அமைக்கப்படுது. அதனால தான் இம்மானுவேல் பிரசன்ஸ் என்பது இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மோட்டிவ்ஸ். அந்த தெய்வீக இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த பிரசன்னம் என்பது நோக்கத்தின் நிறைவிலே அது நிறைவேற்றப்படுகிறது. நீங்கள் நல்ல நோக்கத்துக்காக ஒன்று சேர்ந்தீங்கன்னா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாவே அங்கே ஒரு தெய்வீக அசைவை பார்க்கலாம். சில வேளையில் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணி கூட என்ன பண்ண முடியாது, கர்த்தாவே நீர் ஏன் வரமாற்றின்ற ஒரு கேள்வியோடு கூட நம்ம கடந்து போக முடியும். அப்போ அங்கே வந்து அந்த இம்மானுவேல் பிரசன்ஸ் என்பது நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. வார்த்தையின் அடிப்படையில் அவர் என் நாமத்தினாலே கூடும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், அங்கே வருவேன் இருக்கார். இன்னொரு பிரசன்னம் இருக்குது, இட்ஸ் கால் த இன்ட்வெல்லிங் பிரசன்ஸ். அப்படி என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். எங்கே இருக்கிறார், நமக்கு உள்ளாக தங்கி இருக்கிறார். த இன்ட்வெல்லிங் பிரசன்ஸ் ஆஃப் காட். இதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக என்ன பண்ணுகிறாரு, குடியிருக்கும்படியாக அவர்கள் மேல் இறங்குகிறார். திஸ் இஸ் த இன்ட்வெல்லிங் பிரசன்ஸ். த ஃபர்ஸ்ட் இஸ் ஆம்னி பிரசன்ஸ், த செகண்ட் இஸ் இம்மானுவேல் பிரசன்ஸ், த தேர்ட் இஸ் இன்ட்வெல்லிங் பிரசன்ஸ். நமக்குள்ளாக தேவன் இருக்கிறார். ஓகே, கிரைஸ்ட் இன் மீ இஸ் த ஹோப் ஆஃப் க்ளோரி. கிறிஸ்துவே எனக்குள்ளாக மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். இது என்ன பிரசன்னம் அப்படின்னா, இயேசு எனக்குள்ளாக இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் எனக்குள்ளாக என்ன பண்ணுகிறது, குடியிருக்கப்படுகிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், கிரைஸ்ட் இன் மீ, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் டைமென்ஷன். ஐ கேன் கால் இட் அஸ் எ இன்ட்வெல்லிங் பிரசன்ஸ். தேவன் எனக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் நம்ம இன்னைக்கு பேச விரும்புகிற ஒரு முக்கியமான பிரசன்னம் என்னவென்று சொன்னால், த மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ். தேவனுடைய வெளியரங்கமான பிரசன்னத்தை குறித்து நாம் பேசவிருக்கிறோம். இதுதான் ஷக்கீனா பிரசன்ஸ் என்று சொல்லி நம்ம சொல்கிறோம். எப்படி ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே தெய்வீக பிரசன்னம் வெளியரங்கமாகி அங்கே தேவன் இருக்கிறார் என்பதற்கு மாபெரும் அடையாளங்கள் உருவாக்கப்பட்டது. They felt the presence of God. இந்த ஷக்கீனா தேவ மகிமை என்பது உங்களாலும் என்னாலும் உணரப்பட முடியும்.
உங்களாலும் என்னாலும் என்ன பண்ண முடியும்? உணரப்பட முடியும். பாருங்கள், இதை உருவாக்குவதற்கு தான் தேவன் தலைவர்கள், ஊழியக்காரர்கள், ஆசாரியர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஸோ அதனால தான் இந்த சப்ஜெக்டை நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ண விரும்புகிறேன். ஹவு டு செக்யூர் த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஆர் ஹவு டு ஆக்சஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இந்த தெய்வீக பிரசன்னத்தை நாம் எப்படி நம்முடையதாய் மாற்றிக்கொள்ள முடியும், இது என்னுடையதாக நான் எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஹவு டு செக்யூர் த மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் ஆஃப் காட். பாருங்கள், இந்த மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் ஆஃப் காடில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், அதுக்கு ஆதாரமான ஒரு வார்த்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இரவிலே அவர்களை வழி நடத்துவது அக்கினி ஸ்தம்பமா அவர் என்ன பண்ணாரு? முன் சென்றார். ஓகே, திஸ் இஸ் த விசிபிள் மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய வெளியரங்கமான தெய்வீக பிரசன்னம். சரி, இந்த பிரசன்னத்தினால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வாழ்க்கை சுலபமாய் மாற்றப்பட்டது. their life become very easy. நீங்கள் பகலில் எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல், எந்த விதமான வேதனையான சூழ்நிலைகளையும் கடந்து போகாமல் வாழ்க்கை அற்புதமாய் மாறினது. கரெக்டாக பாருங்கள், நல்ல மேகஸ்தம்பத்துக்கு கீழே இருக்கும் பொழுது உங்களுடைய மனதே நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் இந்த கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் என்று சொல்கிறோம் பாருங்கள், புதுசாக பிரம்மாண்டமான கதைகள், கதாபாத்திரங்களெல்லாம் எழுதுகிறாங்க பாருங்கள். இவங்க மேக்சிமம் இந்த கடல் பகுதியோடு ஒட்டி இருக்க மாட்டாங்க. இவங்க எப்பயும் மலைப்பகுதியோடு தான் ஒட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த மேகஸ்தம்பத்துக்கு கீழே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டியே ரொம்ப அதிகமாக மாறிடும். அது ரொம்ப பெஸ்ட்டாக மாறிடும். அது ரொம்ப ஆரோக்கியமாக மாறிடும். இப்போ நம்ம 40 டிகிரி வெயிலில் சென்னையில் வாழும் பொழுது எதையாவது போய் படிக்கலாம் அப்படின்னா எங்கே படிக்கிறது? துண்டை வச்சு துடைக்கிறதுக்கே பாதி நேரம் சரியாயிடுது மூஞ்ச. கரெக்டாக. ஏன்னா ஒரு அரை மணி நேரம் பாருங்களேன். இப்போது சில டைமு என்கிட்ட ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, வெயில் காலத்தில் தான் ஏசி போடுறீங்க, ஏன் குளிர் காலத்தில் ஏசி போடுறீங்க? இல்லை, ஏசியில் உட்காந்தா ரொம்ப நேரம் நல்லா கேட்கலாம், மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பிரசங்கம் பண்ணுற எங்களுக்கும் கொஞ்சம் நல்ல பெலனாக இருக்கும். ஏன்னா ஒரு டீம் இருக்குது இந்த மாதிரி ஏசிலாம் போட்டால் இதெல்லாம் லக்ஸரின்னு சொல்லி ஒரு பிரச்சனையோடு சுற்றின்னு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய அவங்க சுகபோகத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னு. நம்ம இப்போ எப்படியாவது கர்த்தருக்கு பெஸ்ட்டாக வேலை செய்யலான்னு முயற்சி செய்துன்னு இருக்கிறோம். கரெக்டாக. இப்போ உங்களை கொடுமையான சம்பவங்களுக்குள்ளே கொண்டு போவது நம்முடைய நோக்கம் கிடையாது. அப்போ இந்த குளிர் காலம் என்பது ஒரு அற்புதமான காலம். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் ஹாலிடேனால் எங்கே போகிறாங்க? ஊட்டி, கொடைக்கானல், ஏலகிரி இப்படிப்பட்ட மலை பிரதேசம் போகிறாங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் உங்களுக்கு அந்த கிளைமேட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இவங்க வனாந்தரத்தை கிராஸ் பண்ணுறாங்க. தே ஆர் கிராசிங் டெசர்ட். ஸோ கர்த்தர் அவர்களுக்கு அங்கே அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் சுலபமாக மாற்றுகிறார். எவ்ரி சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் வில் ஈஸ் யுவர் லைஃப். ஏன் இப்படிப்பட்ட வெளியரங்கமான தெய்வீக பிரசன்னத்தை நமக்கு தேவைப்படுகிறது, எதிர்பார்க்கிறோம், அதை சுதந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் லகுவாக்க வருகிறார். அதே போல் இரவில் பாருங்கள், இவங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாக இருக்கிறார். அப்படின்னா அந்த 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 மண் நிறைந்த இடம். கரெக்டாக. ஒரு டெசர்ட்டில் என்னென்ன பாம்புகள், பூச்சிகள், என்னென்ன விதமான விஷக்கிருமிகள்லாம் இருக்குதுன்னே உங்களுக்கே தெரியாது. டெசர்ட் இஸ் a வெரி டேஞ்சரஸ் பிளேஸ். ஏன்னா ரொம்ப வெனமஸ் ஸ்னேக்ஸ்லாம் அங்கே தான் இருக்குதுன்றாங்க. ரொம்ப கொடுமையான விஷமுள்ள பாம்புகள்லாம் அங்கே தான் இருக்குது. கட்டுவிரியன்லாம் இப்போ நீங்கள் அந்த இடத்துல வெளிச்சம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் பி லாஸ்ட். நீங்கள் தொலைந்து போகக்கூடியவராய் கர்த்தர் அவர்களை வழி நடத்தி இருக்கிறார். ஸோ த விசிபிள் மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் ஆஃப் காட். ஒரே ஒரு கருத்தை தான் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இப்படிப்பட்ட வெளியரங்கமான தெய்வீக பிரசன்னம் தேவை அப்படி என்றால், என் வாழ்க்கையை தேவன் சுலபமாக்க விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்கள், என் வாழ்க்கையை தேவன் சுலபமாக்க விரும்புகிறார். உங்களுக்கு சர்ச்சில் பாருங்கள், இந்த விசிபிள் மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா சர்ச்சில் இருக்கிற பிரச்சனைலாம் கம்மியாயிடும். சர்ச்சில் இருக்கிற பிரச்சனைலாம் கம்மியாயிடும். ஏன்னா அந்த பிரசன்ஸே என்ன பண்ணிடும்? பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை என்ன பண்ணிடும்? ஏற்படுத்திவிடும்.
பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சரி செய்துவிடும். இன்னைக்கு அந்த தெய்வீக பிரசன்னம், வெளியரங்கமான தெய்வீக பிரச்சனை இல்லாதனால்தான் இப்போ வெளியில் இருக்கிறதோட சர்ச்சில் நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஒரு பிலீவர், சாதாரண பிலீவர் வீட்டுக்கு போய் உட்காந்து பேசுனீங்கன்னா கூட அவன் நல்ல சந்தோஷமாக இருக்கான், நிம்மதியாக இருக்கிறான். ஃபஸ்ட்டு லட்டு சாப்பிட்றீங்களா, பூந்தி சாப்பிட்றீங்களா, மிக்சர் சாப்பிட்றீங்களான்னு கேட்டு பாதாம் மில்க்கையும் பூஸ்டையும் கொடுத்து நம்மளை வழி அனுப்புகிறான். ஒரு பாஸ்டரை போய் பார்த்தீங்கன்னா, ஐயா எவ்வளோ பிரச்சனை தெரியுமா ஐயா, இவங்க இப்படி பண்ணுறாங்கயா, அவங்க இப்படி பண்ணுறாங்கயா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இவன் இப்படி பண்ணாயா, இவனுக்கு இதை பண்ணையா, அதை பண்ணையா. நம்ம வீட்டுக்கு வர்றப்ப இப்போ ஊழியம் பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமான்ற ஒரு ஐடியாவே வந்துடும். ஏன்னா இங்கே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா இந்த விசிபிள் மேனிஃபெஸ்டட் ப்ரெசன்ஸ் வர வர பிரச்சனைகள் கம்மியாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி அதை செக்யூர் பண்ணணும். அதை கொண்டு வந்து அதை நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நிலைப்பாடுகளிலும் அவைகளை கொண்டு வந்து அதை பரிமாற செய்யப்படுவது தான் நம்முடைய பெரிய ஊழியம். ஏன் இந்த தெய்வீக பிரசன்னத்தை குறித்து நான் பேசுகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப்பில் நிறைய வேலைகளில் நம்ம இந்த ஆவிக்குரிய சோர்வு இல்லாவிட்டால் ஆவிக்குரிய தரக்குறைவுக்கு நேராக கடந்து போகிறோம். அதனால தான் இந்த தெய்வீக பிரசன்னத்தை குறிச்செல்லாம் நம்ம ரொம்ப பேசுகிறதும் கிடையாது, அதை எதிர்பார்க்குறதும் கிடையாது, அதற்கு ரொம்ப முயற்சி எடுப்பதும் கிடையாது. என்னோடு கூட மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 13:24, Matthew chapter 13 verse 24. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் இந்த பூமியிலே நல்ல விதையை விதைத்ததுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அப்படி என்றால் இந்த பூமியில பரலோக ராஜ்யம் நல்ல திட்டத்தை அது ஸ்டார்ட் பண்ணாலும் அதை பாதுகாத்து அதை பண்படுத்தி அதை நிலைப்படுத்தக்கூடிய மனிதன் உறங்கிவிட்டால், ஓகே, அங்கே அதான் பிரச்சனை. ஓகே, இப்போ நம்ம இந்த பேரபிள்குள்ளே போல, ஏன்னா இயேசு ஒரே ஓமையில் நூற்றுக்கணக்கான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற முதல் கருத்து என்னென்னா, பரலோக ராஜ்யம் நல்ல வேலைகளை செய்தாலும் இந்த ஒரு மனிதன் அவன் தன்னுடைய ஆவிக்குரிய நிலையிலே உறக்க நிலைகளுக்கு போய்விட்டால், பாருங்கள், when men slept, இந்த மனிதன் தூக்கத்துக்குள்ளாய் கடந்து போய்விட்டால், அப்படின்னா ஒரு மனுஷன் தனக்கு கொடுக்கப்பட்ட தன்னுடைய நிலைப்பாடுகளிலிருந்து அவன் குறைந்து போய்விட்டால், the major problem is that when he comes down from his spirituality, அவனுடைய ஆவிக்குரிய நிலைகள் குறைக்கப்படும் பொழுது, பாருங்க, தூக்கம் என்பது இது ஒரு சரீர தூக்கத்தை குறித்து பேசலை, இட்ஸ் a spiritual slumber என்று சொல்லலாம். ஒரு ஆவிக்குரிய தூக்கத்தை குறித்து பேசுகிறது. ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு வேர்டில் சொல்லலாம் பாருங்க, மூவிங் அவே ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டி, தன்னுடைய பொறுப்பிலிருந்து தவறி போகிறவனை குறித்து பேசுகிறது. தன்னுடைய பொறுப்பிலிருந்து தவறி போகிறவனை குறித்து பேசுகிறது. when men slept, அப்பொழுதுதான் பிசாசானவன் என்ன பண்ணுறான்? கலைகளை விதைக்கிறான். So who is the man who gave the access? யார் இந்த வழியை பிசாசுக்கு ஆயத்தப்படுத்தினது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தூங்கின இந்த உறக்கத்துக்குள்ளாய் போன மனிதன் தான். ஸோ தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் இந்த பூமியில் பெருசாக நிறைவேறாததுக்கு தேவன் காரணமே கிடையாது, தேவனுடைய முயற்சிகள் காரணங்களே கிடையாது. தேவன் வைத்த மனிதர்கள், இல்லை தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்க வேண்டிய அந்த தலைவர்கள், ஊழியக்காரர்கள், தேவனுடைய அபிஷேகத்தை சுமக்கிற ஆசாரியர்கள், அவர்கள் சரியாய் வேலை செய்யாத பொழுது இந்த பிரசன்னத்தை பூமியில் செக்யூர் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. இவங்களுடைய பிரச்சனை தான். இப்போ நம்மளே சொல்லிடணும், நம்ம தான் இந்த பிரச்சனத்தை பூமியில் கொண்டு வந்து சேர்க்காததுக்கு காரணமாகி விடுகிறோம். தேவ பிரசனம் வரமாட்டேது, தேவ பிரசனம் வரமாட்டேது. நிறைய பேர் பாருங்கள், இன்றைக்கி தேவ பிரசனத்தை பற்றி பேசுகிறதே கம்மியாயிடுச்சு. நம்ம இன்றைக்கி ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறோம். அப்படி எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பிரதர், அப்படி அவர் சொல்லுவார், நான் இத்தனை கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். ப்ராஜெக்ட்ஸ் ஆர் குட், பட் presence is the foundation. நம்ம
நிறைய திட்டங்களை போட்டு அதை வடிவமைத்து அதை சிறப்பாய் செயல்படுத்துவது நல்லது. ஆனால் அதுக்கு அடித்தளம் என்னவென்று சொன்னால் தெய்வீக பிரசன்னம். when there is no presence everything is meaningless. தேவனுடைய பிரசன்னம் அது இயங்கப்படாத பொழுது, அவைகள் முழுமையாக வெளியரங்கமாக்கப்படாத பொழுது எல்லாமே வீணான காரியமாய் மாறிவிடுகிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. மோசேக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணணும், கட்டு. அவன் பல நாட்கள் முயற்சி செய்து பல விதங்களை வச்சு என்ன பண்ணுறான், அதை கட்டி எழுப்புறான். ஆனால் இப்போ கடைசியில் தேவ பிரசன்னம் மட்டும் வந்து அங்கே இறங்கலைன்னா அத்தனை வேலையும் என்னது, எத்தனை பேருக்கு புரியுது? If there is no presence, every human effort it becomes meaningless. அவைகள் அர்த்தமற்றவைகளாய் மாறிவிடும். அப்போ ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்தை இந்த பூமியிலே கொண்டு வந்து அதை இயக்குவது, அதை செயல்படுவது, தேவன் தங்கி இருப்பது, hosting the presence of God is the most important thing of a leader or a priest. ஒரு ஆசாரியனுடைய மிகப்பெரிய வேலை என்னவென்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னத்தை பூமியிலே கொண்டு வந்து என்ன பண்ணுவது, இயங்க வைப்பது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் எலியாவை குறித்து பேசிட்டு இருக்கோம்? ஏன்னா he has brought the visible presence of God down. எத்தனையோ பேர் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ பேர் என்னென்னமோ பண்ணியிருக்கலாம், ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகள் வந்து போயிருக்கலாம். பட் த நேஷன்ஸ் நோ எலிஜா. எலியாவை ஏன் தெரியும் என்று சொன்னால் அவன் தேவ பிரசன்னத்தை கொண்டு வரக்கூடிய அந்த காரியங்களை புரிந்தவனாய் இருக்கிறான். ஸோ இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நான் இன்றைக்கு முதலாவது ஓப்பன் பண்ண விரும்புகிறேன். மேபி கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற லீடர்ஷிப் செஷனில் நம்ம இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா திஸ் இஸ் த கோர் ஆஃப் அ சப்ஜெக்ட். இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை எப்படி நம்ம நம்முடையதாய் ஆதாயப்படுத்திக் கொள்வது, இல்லை அதுக்குள்ளே எப்படி நம்ம இயங்குவது, இல்லை அதுக்குள்ளே எப்படி தலை தோங்குவது என்பதை ஒவ்வொரு தலைவர்களும் புரிந்து கொள்ள அவசியமாக இருக்கிறார்கள். ஸோ இப்படி தான் சொல்கிறேன், ஆக்சஸிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ பிரசன்னத்தை இயக்குவது என்பதை குறித்து பேசுகிறேன். முதலாவது மேபி இன்னைக்கு ஒரு தலைப்பை நம்ம இன்னைக்கு நல்லா டீல் பண்ணாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். த லவ் அண்ட் பேஷன் ஃபார் காட் வில் பிரிங் த மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவன் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பும் விடாப்பிடியான ஆசையும் தான் தேவ பிரசன்னத்தை உங்களுக்கு பூமியிலே கொண்டு வரும். The love and passion for God. Love and passion for God. நான் இது ரொம்ப சின்சியராக நான் உங்களுக்கு சில தகவல்களை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு சில வேளைகளில் நம்முடைய ஞானம், நம்முடைய திறமைகள், நம்முடைய ஸ்கில்ஸ் எல்லாம் தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறோம். இந்த ஸ்கில்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்முடைய திறமைகள் இதெல்லாம் கொடுத்ததே அவர் தான். ஆனால் இதெல்லாம் தேவ பிரசன்னத்தை கொண்டு வருது கிடையாது. இன்னைக்கு அதுதான், யூ கேன் ஃபேக் த பவர் பட் யூ கேனாட் ஃபேக் த பிரசன்ஸ் ஆஃப் காட். யூ கேன் ஃபேக் த பவர் ஆஃப் காட். இதோ பிரசன்னம் வந்து விட்டது, இதோ வல்லமை இறங்கி விட்டது, அப்படிலாம் நம்ம நிறைய உண்மை இல்லாத நிலைகளை விவரிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே சில வார்த்தைகளை சொன்னால் அது வந்து காது கொடுத்து கேட்க முடியாது. ஏன்னா ப்ரீச்சிங், பிரசங்கம் என்பது ஒரு நல்ல மொழிகளை யூஸ் பண்ணக்கூடிய இடம். ஹல்லேலூயா. அதனால தான் பெரிய பெரிய தலைவர்கள் கூட தேவையில்லாத வார்த்தையை சொல்லி மாட்டிக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு நீங்கள் வல்லமையை நீங்கள் உண்மை இல்லாத நிலையிலே வெளிப்படுத்தலாம். நீங்கள் இப்போல்லாம் இந்த கம்ப்ளைண்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த பாஸ்டர் என்னை தள்ளி விட்டாருன்னுவாங்க. அப்படி இப்போ இந்த கம்ப்ளைண்ட்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா இப்போ யாரையாவது ஒருத்தரெல்லாம் நீங்கள் கெஸ்ட் ஸ்பீக்கராக கூப்பிடும் பொழுது பாஸ்டரே என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு பேரிகேட் போட்டுறாரு, இதை தாண்டி நீங்கள் போகக்கூடாதுன்னு. இந்த முன்னாடிலாம் அப்படி கிடையாது. இவங்க தடார்னு போய் யாரையாவது தள்ளியில் கை வச்சு, ஒருத்தர் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார், ஐயா நான் விழலையா, அவர் என்ன பண்ணால் பெருவரில் மிதிச்சுன்னு தலையில் தள்ளினா இருப்பாருங்க, நான் விழுந்துட்டேன். இந்த டெக்னிக்லாம் நம்மளுக்கும் தெரியும். யூ கேன் ஃபேக் த பவர் ஆஃப் காட் பட் யூ கேனாட் ஃபேக் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்கள் இந்த பூமியிலே ஒன்றே ஒன்றை மாற்றி உங்களால் உற்பத்தி செய்ய முடியாது என்றால் தேவ பிரசன்னம் தான். அதுதான் அந்த இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏதேன் தோட்டத்திலே தேவன் வைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம், the presence of God.
அங்கே பழம் இருந்துச்சு, பழத்தெல்லாம் கர்த்தர் சொன்னார் இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும், வேணா யூஸ் பண்ணு, வேணான்னா விட்டு போன்னு போயிட்டார். ஏதேன் தோட்டத்தில் நதி ஓடிச்சு, தங்கம் விளைஞ்சிச்சு. those things are not great things. what man lost is the very presence of God, the visible manifested experiential presence of God. அவன் அனுபவித்து அதை உணர்ந்து அதை தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் அர்ப்பணமாய் கொள்ளக்கூடிய அந்த பிரசன்னத்தை அவன் இழந்து போய்விட்டான். he lost that. பாருங்க, காயினை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏபேலை கொன்னுட்டான். காயின் தொலைத்தது என்னவென்று சொன்னால், அவன் வழி தெரியாதவனாய் வாழ்க்கை முழுவதும் வீணா சுத்தி திரிஞ்சு செத்து போனவன். எப்படி? அவன் உயிரோட இருந்தான், ஆனா பிரயோஜனமற்றவனா இருந்தான். people who lost the presence, you will be a vagabond and you will never be productive in life. எவன் ஒருவன் தேவ பிரசன்னத்தை தொலைத்து விடுகிறானோ, அதை அனுபவிக்க முடியாமல் போகிறானோ, அவன் நீண்ட நாள் உயிரோடு இருக்கலாம், ஆனால் பிரயோஜனமற்றவனாய் மாறிவிடுவான். So securing the presence of God is through the love and passion for God. தேவன் மீது உங்களுக்கு இருக்கிற அன்பு பாசத்தினால தான் அந்த பிரசன்னத்தை நீங்கள் பூமியிலே கொண்டு வர முடியும். யோவான் 14:23. ஓகே, we are now into the very important crucial subject. ஓகே, யோவான் 14:23. இயேசு பிரதியுத்தரமா, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். எப்படி இருப்போம்? அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். எல்லாரும் அந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? ஓகே, எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யோவான். ஓகே, நம்ம இப்போ நோட்ஸ் எடுக்கிறவங்க பாவம் அந்த வசனத்தை திருப்பி இருக்க மாட்டீங்க. நம்மளுக்கு இன்னும் டிவியெல்லாம் இல்லை, சீக்கிரம் போடுவோம் டிவியெல்லாம், அப்படின்னா நீங்கள் பார்த்து படிச்சிடலாம். ஓகே ஓகே, வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். ஓகே, மேக் அவர் அடோப் வித் ஹிம், நாங்கள் அவனுக்குள்ளாக வந்து தங்க ஆரம்பித்து விடுவோம். I will come and dwell with him. நான் அவனோடு கூட வாசம் பண்ணுவேன். The accessing the presence of God. எப்ப? ரொம்ப சிம்பிள் பாருங்க. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால், if somebody is in love with me, if you are in love with God, you will have the access of his presence. பாஸ்டர், இதுக்கு இன்னொரு விதத்தில் எப்படி நான் சொல்ல முடியும் என்று நான் ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம், 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. மனுஷனுடைய இருதயத்தில் என்ன பண்ணவில்லை? தோன்றவில்லை. யாருக்கு? தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. How to access the presence of God is by loving him. இன்னைக்கு ஏன் தேவ பிரசன்னத்தை நம்மளால பெருசா வெளியரங்கமாய் பார்க்க முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை என்று சொன்னால், நாம் தேவனை அன்பு கூறுவது கிடையாது. அதற்கு மாறாக நம்ம என்ன பண்றோம்னா, நாம வெளியரங்கமான கிரியைகளை அதிகமாய் அன்பு கூறுகிறோம். வெளியரங்கமான கிரியைகளை அன்பு கூறுகிறோம். மேபி ஐ வில் லிஸ்ட் இட் சம்திங். நான் ஒரு சில காரியங்களை நான் லிஸ்ட் பண்ணுறேன். மேபி எனக்கு பிரயோஜனமாக இருந்தது, உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். பீப்புள் லவ் ப்ரீச்சிங். மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது பிடிக்கும். ஏன்னா ஒரு 1 hour எல்லாரும் இவங்க சொல்கிறத கேட்பாங்க. கரெக்டா? எங்கேயும் போக முடியாது. போனால் அதுக்கு 2 வசனத்தை வேறு எங்கேயாவது நம்ம வச்சுருப்போம், இல்லாட்டி 4 வாலண்டியர் வச்சுருப்போம். எழுந்திரிச்சு போகக்கூடாது. பீப்புள் லவ் ப்ரீச்சிங். பாருங்க, யாருக்குமே பாருங்களேன், நீங்கள் பேசுறதை கேட்கணுன்றது அது இன்னேட்டாக ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குது. நம்ம வீட்டில் கூட சண்டை என்ன தெரியுமா? நான் சொல்கிறத நீ கேளு, அதுதான் பெரிய சண்டையாக இருக்கும். இப்படி
சண்டையினுடைய மூல கருப்பொருள் நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத நீ கேளு. அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி. கரெக்டா? பீப்புள் லைக் டு பி லிசன்ட். அவர்கள் யாராவது சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கணும். நிறைய பேருக்கு எது பிடிக்கும்னா ப்ரீச்சிங். நீங்கள் மட்டும் ஒரு மாதம் உனக்கு ப்ரீச்சிங்கே கிடையாதுனுங்க, இவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நோஸ் டைவ் ஆகிடும், தலைகீழ போயிடும். ஏன்னா இதுதான் இவனுக்கு சப்பக்கட்டாக இருக்குது. எப்படி தமிழில் நல்ல வார்த்தை, அதுக்கு பேர் என்ன கட்டு? சப்பக்கட்டு. அதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்கஃபோல்டிங். அப்படின்னா கீழே விழாதபடி பிடிச்சிக்கிறது ஒன்று. பீப்புள் லவ் ப்ரீச்சிங் அண்ட் பீப்புள் லவ் எமோஷன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப். எல்லாரும் அவங்கள பார்த்து மதிக்கிறது, அவங்கள பிரைஸ் லார்ட் சொல்கிறது, பாஸ்டர் தலை குனிகிறது, அவங்க பையை வாங்குறது, அவங்க வாட்டர் பாட்டிலை வாங்குறது. ஓகே, அதெல்லாம் ஒரு நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருந்துதான் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதை தான் மேன்மையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டா பிரச்சனை. கரெக்டா? நம்மளால் ஒரு பேக் எடுத்துகிட்டு போக முடியல, ஒரு சின்ன பையன் வந்து வாங்கிட்டு போகிறான்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு பாரத்தை கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக நடக்கலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்முடைய மனதின் கற்பனைகளே இல்லைன்னா, நான் பெரிய லீடர், என்னை நீ எப்படி ஹானர் பண்ணுற? See, people love the emotions of leadership. போனோடனே உட்காரணும், உட்கார்ந்த உடனே உங்களுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். அப்படி நடுவில் நீங்கள் பிரசங்கம் பண்ணும்பொழுதே நடுவில் சுடுதண்ணி கொடுக்கணும், ஓட்ஸு கொடுக்கணும், கரெக்டாக பூஸ்ட்டு கொடுக்கணும். நான் ஒரு படத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த பாஸ்டர் எடுத்து வந்து சோடாவை வச்சார். அடிச்சுட்டு கப்புன்னு பேசுங்க அப்படின்னாரு. சரி, நான் கேட்கல, அவரே வச்சாரு, குடித்தேன். இப்போ இதெல்லாம் வந்து சில வேலையில் சிஸ்டமேட்டிக்காக செட் பண்ணியிருக்கவங்களாம் இருக்கிறாங்க. தே லைக் த எமோஷன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப். எல்லாரும் போகும்பொழுது அப்படியே டக்குன்னு இது பண்ணணும். இதுக்கெல்லாம் we love ministry more than God. I'm telling some of the very important things. அதனால தான் கர்த்தர் ஒரு சிலரை மட்டும் பிரித்து எடுத்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறார். நீங்கள் மற்ற இடத்துலலாம் போய் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணிங்கன்னா அப்பயே மைக்கெல்லாம் பிடிங்கிருப்பாங்க. இல்லை பின்னாடி இருந்து கையெல்லாம் காமிச்சு போதுங்கயா விடுங்கயா. இங்கே மட்டும் அதை கொஞ்சம் விரிவுபடுத்துக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் எடுத்துருக்குறோம். ஓகே, பீப்புள் லவ் த எமோஷன்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி. எமோஷன்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி. பாருங்கள், மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அப்படியே மக்கள் வந்து உங்களை மேலே அப்படியே பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர், இல்லாட்டி ஐயா ஐயா ஐயா, இப்படி உங்களை பார்க்குறதுக்கும் உங்களை வழி நடத்துறதுக்கும் உங்களை நிப்பாட்டுறதுக்கும் ஒரு பெரிய பம்பிஷ் லெவல் இருக்குது. பாருங்கள், நீங்களாம் அதெல்லாம் இன்னும் பார்க்கல. நீங்கள் ஒரு உயரத்துக்கு போயிட்டீங்கன்னா, நீங்கள் மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு ரூமில் கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. அதுக்கு ரூம் பேர் என்ன தெரியுமா? க்ரீன் ரூம். தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நீங்கள் பார்த்ததே கிடையாது. ஆமாம், நம்மளை எங்கேயாவது கொண்டு போய் டொக்கில் உட்கார வச்சு ஒரு ஆரண காஃபியை கொடுத்துருவானுங்க. நீங்கள் க்ரீன் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க பேசாமல் பரலோகமே இதுதான் போல் அப்படின்னு. அப்படிலாம் ஒரு செட்டப்ஸ்லாம் இருக்குது. பீப்புள் லைக் த எமோஷன்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி அண்ட் பீப்புள் லைக் த அப்ரூவல் ஆஃப் மென். எல்லாரும் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 பாட்டு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை. எப்படி? பீப்புள் லவ் அப்ரூவல் ஆஃப் மென். கடைசியாக சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் எனக்கு பிடிச்ச பாட்டை கரெக்டாக பாடினார். ஓகே, இவர் சொல்லுவார், எனக்கு ரொம்ப நாள் முன்னாடியே தெரியும். எப்படி? பீப்புள் டோன்ட் லவ் ஜீசஸ், தே லவ் சம்திங் எல்ஸ். அவர்கள் வேறு எதையோ ஒன்றை நேசித்து கொண்டிருக்கிறார்கள். பீப்புள் லவ் அப்ரூவல் ஆஃப் மென், பீப்புள் லவ் அனாயிண்டிங். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் வந்து ஒரு மறுரூப ஜபத்துக்கு வாங்கினா வரமாட்டாங்க. ஆனால் அபிஷேகத்தை கடத்துகிறோம், இங்கே ஒரு சால்வை விழும் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா உடனே எல்லாம் கிளம்பி போயிடுவான். என்ன விழுது? கிழிஞ்ச சால்வையா, பிஞ்சு போன சால்வையா, உதவாத சால்வையான்னு கூட தெரியாது. ஆனால் எங்கேயாவது போய் வந்து எதையாவது என்ன பண்ணிடணும்? கடத்தி வாங்கின்னு வந்துடணும். எப்படி? எலியாவின் மேல் இருந்த சால்வை, அது எலியாவின் மேலே இருந்துச்சு, எலிசா விழுந்துச்சு, வேலை செய்தது. இன்றைக்கி வேற ஒருத்தர் மேலே இருக்குது, அது விழுந்தா நம்ம மேலே வேலை செய்தான்னு கூட செக் பண்ண முடியாது. எலிசாவே செக் பண்ணுறான், அவர் அடிச்சாரு பிறந்துச்சு, நானும் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம அடிச்சா என்ன பொழகுன்னு எனக்கும் தெரில. ஆனால் அங்கே விழுந்துச்சு, இங்கே விழுந்துச்சு, ஒரே இப்படி போச்சு பாஸ்டர், அப்படி போச்சு. See, people love anointing, people don't love Jesus. அவர் சொல்றாரு, நீ என்னில் அன்பு கொண்டால் பிதா உன்னில் அன்பா இருந்து நாங்கள் 2 பேரும் வந்து உனக்குள்ளாய் வாசம் பண்ணுவோம். Why we lost the visible manifested person is the lack of love. அந்த தெய்வீக அன்பு தேவனிடத்தில் நாம் வைக்கக்கூடியது குறைந்து போயிட்டது. People love prophetic ministry.
தீர்க்க தரிசன ஊழியம் ஒரு இந்த காலகட்டத்தில் பாருங்க, இஃப் யூ புட் ப்ராஃபட் அப்படின்னீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்குது. I don't demean the prophetic ministry, but I tell, if you love prophetic ministry more than Jesus, then it's a problem. எங்க போனாலும் தீர்க்கதரிசனம் சொல்லணும். கண்ணை மூடனோன்னு அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், எதையுமே பார்க்கலன்னா கூட பார்த்த மாதிரியே அதை கரெக்டாக சொல்லி முடிச்சிடுறது. இப்படி we are highly developed prophetic people now. இப்போ ஒரு சிலர் மேலே சமீபத்தில் குற்றச்சாட்டு வந்தது. எல்லாரையும் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்து அவங்க குடும்ப பேரெல்லாம் பார்த்துட்டு அவன் பின்னணியெல்லாம் பார்த்துட்டு டபால் டிபில்னு என்ன பண்ணுறது, வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறது. ஐ டோன்ட் நோ, பட் பீப்புள் லவ் தட். தே டோன்ட் லவ் ஜீசஸ். நீங்கள் இயேசுவை எவ்வளோ அன்பு கூறுகிறீர்கள். பீப்புள் லவ் ப்ராஸ்பெரிட்டி. ஓகே, திஸ் இஸ் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். ஐ நோ ஐ எம் ஸ்டெப்பிங் இன் டு சம் லேண்ட் மைன்ஸ். வெடிக்கக்கூடிய கன்னி வெடிகளிலே கால் வைக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும். பீப்புள் லவ் ப்ராஸ்பெரிட்டி. இப்போ பாருங்க, ஹவு டு பிகம் எ மில்லியனியர். 10,000 ரூபா கொடுத்து மீட்டிங்க்கு வருவான். எப்படி வாங்கினவர் மில்லியனியர் ஆகிடுவார். இவன் ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருப்பான். ஏன்னா ப்ராஸ்பெரிட்டி, we have to be successful, we have to be very financially stable. அப்போதான் உலகம் முழுதும் சுவிசேஷம் சொல்ல முடியும். எனக்கு நல்லா புரியுது. I believe in prosperity, but I believe the prosperity with the presence of God. தேவ பிரசன்னம் தங்கியிருக்காத செழிப்புகள் பெரிய பிரச்சனை. You will start serving money. நீ உலகத்தையும் உலக பொருட்களையும் சேவிக்க ஆரம்பித்து விடுவாய். ப்ராஸ்பெரிட்டினா அது ரொம்ப பிடிக்குது மக்களுக்கு. The laws of success. எப்படி ரொம்ப அற்புதமான டீச்சிங். 48 லாஸ்லாம் டீச் பண்ணலாம் பாருங்க. மக்கள் எல்லாம் பயங்கரமாயிடுவாங்க. இதை செய்தால் சரியாயிடும். இதை தான் கார்ப்பரேட் உலகம் செய்து கொண்டிருக்கிறது. ஹவு டு சக்சீட் இன் ரெட் ஓஷன், ப்ளூ ஓஷன் நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சிருக்கிறாங்க. they want prosperity. அடுத்தது பார்த்தீங்கன்னா people love visibility more than Jesus. எல்லாரும் இவங்களை பார்க்கணும். எப்படி அதான் இவங்களுடைய பெரிய கலை, அவங்களுடைய உச்சகட்ட நோக்கமே இதுதான். எதுக்கு பார்க்கறது? எப்படி நான் ஆனஸ்டாக சொல்கிறேன் பாருங்கள், சிலர் நல்ல மூஞ்செல்லாம் கொடுத்து கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் இவனை பின்னாடி மீடியா மினிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணணும்னு. எப்படி அப்படி இல்லைன்னா அந்த பக்கம் போகாமல் இருக்குது நல்லது. எப்படி நம்மளை செக் பண்ணிக்கலாம், இது மீடியாவுக்கு போனால் செட் ஆகுமா செட் ஆகாதான். எப்படி அதுமாதிரி பாருங்கள், பீப்புள் லவ் விசிபிலிட்டி. எல்லோரும் என்னை பார்க்கணும். எப்படி பாருங்க, இன்னைக்கு என்ன என் மூலமாய் ஜனங்களை சந்திக்கிறாரா, இயேசு என் மூலமாய் வெளிப்படுகிறார்ன்றதெல்லாம் முக்கியமான கருத்தே கிடையாது. That's why we lost the very presence of God. What is the passion that you live for? I have to love Jesus. I have to love Jesus. நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன், I love you. எத்தனை பேர் நம்மளை சொல்லிட்டு இருக்கோம்? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. When love is there, அன்பு என்றால் என்ன என்று நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை முதன்மைப்படுத்துவது. லவ் இஸ் பிரையாரிட்டி. லவ் இஸ் பிரையாரிட்டி. இன்னைக்கு நான் பல காரியங்களிலே என்னை ஈடுபடுத்தி கொண்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதன்மைத்துவத்தை நான் கொடுக்காமல் இருக்கிறேன். ஐ டோன்ட் கிவ் பிரையாரிட்டி டு காட். லவ் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம். அன்பு என்பது உங்கள் நேரத்தை முதலீடு செய்வது. நீங்கள் வாலிப நாட்களில் காதலிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ போய் காதலிக்க நேரம் இல்லைன்னீங்கன்னா இப்போ கண்டிப்பாக நேரமே கிடையாது. ஆனால் இது என்னுடைய ஃபிலாசபி. ஒரு ஃபிலாசபரும் சொல்லியிருக்கார், ஒரு சைக்காலஜிஸ்ட்டும் சொல்லியிருக்கிறார். இஃப் யூ ஹேவ் நாட் லவ்ட் எனிபடி, இட் இஸ் நாட் ஒர்த் லிவிங். நீ யாரையும் காதலித்து வாழலைன்னா நீ வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு. அது ஒரு பக்கம் கரெக்டு. கிடைச்சா காதலிக்க போகிறோம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஜெனுவினான ஃபீலிங். நீங்கள் உண்மையாக காதலிச்சிங்கன்னா யூ வில் ஹாவ் சம்திங் ஸோ டிஃப்ரெண்ட். நினைவெல்லாம் அவங்க மேலேயே இருக்கும். கரெக்டாக? ஆனால் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்குதான்றது வேற பிரச்சனை. ஆனால் நீங்கள் ஃபுல்லாக அந்த சைடு என்ன பண்ணுவீங்க, எது நினைப்பாக இருப்பீங்க. தட் மீன்ஸ் யூ இன்வெஸ்ட் டைம். உங்கள் நேரத்தை அவங்களுக்கு செலவு செய்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பகுதிகளெல்லாம் அவங்களோடு பங்கு போட ஆரம்பிப்பீர்கள்.
நான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் உள்ள ஓமையை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. என்னவென்று சொன்னால், வேலைக்காக நிறைய பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எஜமான் ஒருத்தரை பார்த்து வேலைக்கு என்ன பண்ணுறான், வரவழைக்கிறான். அதில் முதல் டீம் என்ன பண்ணுது, நம்ம வாசிக்க வேண்டாம், நம்ம பின்னாடி போய் வீட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மத்தேயு 20:1-16 வரைக்கும். ஒரு டீம் வந்து அக்ரிமெண்ட்டோட வேலை செய்யுது. ஓகே, நான் வர்றேன், எனக்கு இவ்வளோ காசு கொடுப்பியா, ஓகே காசு கொடுக்குறேன், அவ்வளோதான். தே ஒர்க் ஆன் அக்ரிமெண்ட். இது வந்து இவங்க வந்து யாருன்னா, அன்புக்காக எஜமானுக்கு வேலை செய்யவில்லை, கூலிக்காக வேலை செய்தவர்கள். இன்னொரு டீம் இருக்குது, கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி வர்றாரு, இன்னும் கொஞ்சம் பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள வேலைக்கு வாங்கன்றாங்க. அவங்க எந்த நெகோசியேஷனும் இல்லாமல் வேலைக்கு போகிறாங்க. எதுக்கு உதமையாக சொல்ல விரும்புகிறேன்னா, ஒருத்த அக்ரிமெண்ட்டோட வேலை செய்கிறவ, எப்படி கர்த்தாவே வீடு கொடுப்பீரா, நான் ஊழியத்துக்கு வரேன், எப்படி என்னை நீர் பெரிய ஆள் ஆக்குவீரா, நான் வேலைக்கு வரேன், என்னை உலகம் முழுவதும் அனுப்புவீரா, அப்போ நான் ஊழியத்துக்கு வரேன். யூ ஆர் ஆன் அ ராங் ஸ்டெப் டுவர்ட்ஸ் செக்யூரிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்கள் தேவ பிரசன்னத்தை சுகந்தரிப்பதற்கு ஒரு தவறான முறையை பயன்படுத்துகிறீர்கள். என்னன்னா, அக்ரிமெண்ட்டோட வேலை செய்கிறீங்க. ஆனால் பின்னாடி ஒருத்தன் வந்தான் பாருங்க, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம், இந்த எஜமானுக்கு நான் எப்படியாவது நல்லவனாக இருக்கணும்னு போய் வேலை செய்தான். ஆனால் அவனுக்கும் கர்த்தர் நல்ல கூலியை கொடுத்தார். அப்போ கூட இருந்தவன் டென்ஷன் ஆகிட்டான், நாங்கள் இவ்வளோ நேரம் வேலை செய்தோம், நீ அக்ரிமெண்ட்டில் வேலை செய்த, அவன் அன்பில் வேலை செய்தான். அவன் எதில் வேலை செய்தான், அன்பில் வேலை செய்தான். இன்னைக்கு ஏன் தேவ பிரசன்னத்தை நம்ம பெருசாக கொண்டு வர முடியலன்னா, we have many calculations on financial sectors. இது இப்படி நடத்தினா அப்படி வந்துருமா, அதை அப்படி நடத்தினா அப்படி வந்துருமா, மிச்சம் எடுத்துடலாமா, இதில் ஒரு துண்டு விழுமா, எப்படி. நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோலாம் கிரியேட் பண்ணுறவங்களோட உட்காந்து மீட்டிங் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இயேசு இருக்கிறாரா இல்லையானே தோற்று போயிடுவோம் நம்ம. அது ஏதோ ஒரு கம்பெனி மீட்டிங் மாதிரி இருக்கும். You don't prioritize the love of God. You prioritize some investments. அநேகர் எங்கே பண்ணுறாங்கன்னா, it becomes a business and transaction. அங்கே தான் they lost the very presence of God. They lost the very presence of God. எல்லாம் அக்ரிமெண்ட்டில் வேலை செய்கிறதுக்கு தான் ஆயத்தமாக இருக்கிறாங்க. கூலி கொடுத்துருவீரா, வேலை செய்கிறேன். நீங்கள் அன்பில் வேலை செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்கிறோம் பாருங்கள், அவர் நீங்கள் எதிர்பார்க்கிறதை மேலே செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் பழைய தலைமுறையில் நிறைய பேரை நீங்கள் செக் பண்ணுங்கள், அன்புக்காக கர்த்தருக்கு வேலை செய்ய ஆரம்பித்தவர்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதே இது சரி, நான் ஊழியத்துக்கு போகிறேன், நீங்கள் யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களா, பண்ணலன்னா போக முடியாது, இப்படி அக்ரிமெண்ட்டில் போகிறான் பாருங்க. இவனுக்கு பெரிய ரிவார்ட்லாம் என்ன பண்ண பார்க்க முடியாது, ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தர் கொடுத்துருவார். அப்போ என்னன்னா, ஹவு டு செக்யூர் த பிரசன்ஸ் ஆஃப் காட், இட் இஸ் ஒன்லி த்ரூ ரிலேஷன்ஷிப். நீங்கள் தேவனோடு கூட அன்பாக இருப்பதினால்தான் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். நாட் த லவ் ஆஃப் மினிஸ்ட்ரி, நாட் த லவ் ஆஃப் மினிஸ்ட்ரி. நீங்கள் தேவ பிரசன்னத்துக்கு மிஞ்சி எதையும் உயர்த்தாதிருங்கள். அது ஹீலிங்காக இருக்கலாம், அது டெலிவரன்ஸாக இருக்கலாம், அது ப்ராஃபட்டிக்காக இருக்கலாம், அது வர்ஷிப்பாக இருக்கலாம், ரொம்ப அற்புதமான பாடல் திறமைகளாக இருக்கலாம். ஒன்றே ஒன்று சொல்கிறோம் பாருங்க, இஃப் யூ வாண்ட் டு ஆக்சஸ் த வெரி பிரசன்ஸ் ஆஃப் காட், இட் இஸ் டிபெண்ட் ஆன் ரிலேஷன்ஷிப். இது உறவுகளில் தான் இருக்கிறது. நம்ம சின்ன வயசில் நிறைய பேர் அர்ப்பணித்து ஊழியத்துக்கு வந்திருப்பீங்க, அப்போ இருந்த உறவு இப்போ இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். then you will access the very presence of God. நீங்கள் மறுபடியும் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். நீங்கள் ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது தேவனை அன்பு கூர்ந்தீர்களே, அதே அன்பு இப்பொழுதும் தேவனுக்கு இருக்கிறதா, இல்லை நம்ம ஊழியத்தை நேசிக்கிறோமா? நான் சொல்கிறேன் பாருங்க, we have been wrongly guided many places. நம்ம நிறைய வேலையில் we are so guided upon material things. I'm sorry to say, நம்ம நிறைய வேலைகளில் உலக பொருட்களை பயங்கரமாக நேசிக்கிறோம். பில்டிங்கு, காரு, கரெக்டாக சில மெட்டீரியல் அட்வான்டேஜஸ், இதெல்லாம் பெருசாக நேசிக்கிறதுனால தேவ பிரசன்னத்தை நம்மளால் என்ன பண்ண முடியல, பெருசாக நேசிக்க முடியவில்லை. ஐ ஓப்பன் ஒன் டாபிக். ஓகே, நம்ம டைம் ஆயிடுச்சு, ஏற்கனவே 5 மினிட்ஸ் டிலேயில் போயிட்டுருக்குறோம். ஸோ முதல் காரியம், டு செக்யூர் த மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் ஆஃப் காட், லவ் த லார்ட், பி பேஷனேட் அபவுட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். சொல்கிறோம் பாருங்கள், நீங்கள் தேவ பிரசன்னத்துக்காக இயங்குறவங்களாக மாறுங்க, உங்களுடைய பிரசன்னத்தினாலே கர்த்தர் நிரப்புவார். நம்ம எதை கேட்குறோமோ அதுதான் கிடைக்குங்க. நம்ம எதை கேட்குறோமோ அதுதான் கிடைக்கும்.
நம்ம ஒரு சிலர்லாம் பாருங்கள் லட்சக்கணக்கில் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, கேட்குறாங்க கிடைக்குது. சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு மட்டும் பணம் கொடுக்குறான், அவங்க கேட்குறான் கிடைக்குது. பூமியிலே ஒரு சிஸ்டம் சொல்லி வச்சுட்டாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும். இந்த பிரின்சிபல் அப்ளை ஆகுது. கேட்குறான் கொடுக்குறாங்க. 100 பேர்கிட்ட கேட்குறான், 10 பேர் அனுப்புகிறான். நீ கேட்குறதே 2 பேர். அதனால் அதில் ஒருத்தன் கூட அனுப்பாமல் போயிட்டான்னா பிரச்சனை ஆகிடுது. அதனால் நிறைய பேர் என்னென்னா எதை கேட்குறோம், வாட் டு வி ஆஸ்க். நான் சொல்கிறேன் பாருங்கள், நல்ல தலைவர்களாய் நீங்கள் தேவ பிரசன்னத்தை கேளுங்க. நான் சொல்கிறேன், இந்த பிரசன்னம் வந்துருச்சுன்னா இது கூட மற்ற எல்லாம் வந்துடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவ பிரசன்னம் வந்துருச்சுன்னா இது கூட மற்ற எல்லாம் வந்துடும். ப்ராஸ்பெரிட்டி வந்துடும், டெலிவரன்ஸ் வந்துடும், ஹீலிங் வந்துடும், ஃபேமிலி வந்துடும், எல்லாமே வந்துடும். பில்டிங் வந்துடும், லேண்டு வந்துடும், காரு வந்துடும். எப்படி நம்ம என்னென்னா இந்த மூலப்பொருளை விட்டுறது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற தலைவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை. நான் சொல்கிறேன், செக்யூர் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்கள் பூமியிலே பாதுகாக்க வேண்டிய ஒரே ஒன்று தேவ பிரசன்னத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று தான் சொல்லியிருக்கிறேன். அதில் ஒன்று சொல்கிறோம் பாருங்கள், ப்ரைவேட் டைம் வித் காட். தேவனோடு நீங்கள் தனியாக இருக்கிற நேரத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். கூட்டமாக இருக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷம். எப்படி ஒரு 4 பேர் கூட சேர்ந்து ஜெபிச்சா நல்லா இருக்குது. ஆனால் தனியாக ஜெபிக்கிறது, யூ வில் செக்யூர் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்கள் எவ்வளோ நேரம் தனியாக ஜெபிக்க முடியும் என்பதை செக் பண்ணி பாருங்கள். கான்சன்ட்ரேட்டடாக ஜெபம் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி கான்சன்ட்ரேட்டடாக ஜெபம் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இதுக்கு நடுவில் இப்படி ஒரு மெசேஜ், அதுக்கு நடுவில் அந்த பக்கம் ஒரு டிக்கு, இந்த பக்கம் ஒன்று, எல்லாத்தையும் செய்துக்கிட்டு நடுவில் ஜெபம் பண்ணுறோமா? லவ் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, அந்த ஒரு பிரின்சிபல் போதும் பாருங்கள். வித் ஆல் யுவர் ஹார்ட் யூ வில் செக்யூர் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நம்ம எழுந்து நிற்போம். ஒரு